பகவத்கீதா தியானஸ்லோகாः. நமோஸ்து தே வியாசவிசாலபுத்தே புல்லாரவிந்தாயத பத்ரநேத்ர ஏன த்வயா பாரததைலபூர்ணः பிரஜ்வாலிதோ ஞானமயப்பிரதீபः பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. सर्वोपनिषदो घावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वर्तस्सुतीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. அடுத்தது 21வது ஸ்லோகம். தேதம் புக்த்வா சொர்க்கலோகம் விஷாலம் க்ஷீணே புண்ணியே மர்த்யலோகம் விசந்தி ஏவம் த்ரயீ தர்மம் அனுப்பிரபன்ன கதாகதம் காமகாமாலபந்தே. தேதம் புக்த்வா ஸ்வர்கலோகம் விஷாலம் க்ஷீணே புண்ணியே மர்த்யலோகம் விசந்தி ஏவம் த்ரயீ தர்மம் அனுப்பிரபன்ன கதாகதம் காமகாமாலபந்தே. காமகாமாலபந்தே அதாவது இந்த யஜ்ஞம் பண்ணுறோம் இல்லையா, யஜ்ஞம் பண்ணி 3 வேதங்களை கற்றவர்கள் அந்த வேதத்தின் அடிப்படையில் வேள்விகளை செய்து அந்த வேள்விகளின் மூலம் சோமபானத்தால் என்ன பண்ணுறார், பாவம் தேய்ந்தவர்களாய் சொர்க்கம் செல்லுதையில் பிரார்த்திக்கிறார்கள். எனக்கு சொர்க்க பிராப்தி வேணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறார். அதனால் என்ன பண்ணுறது, அந்த புண்ணியத்தின் பலனாயுள்ள சுரேந்திர லோகம் தேவ உலகை அடைகிறார்கள். அது சென்ற இதில் பார்த்தோம். அதே மாதிரி தேதம் புக்த்வா அவர்கள் அந்த விஷாலமான சொர்க்கலோகத்தை அனுபவித்து புண்ணியம் குறைந்த பிறகு க்ஷீணே புண்ணியே புண்ணியம் குறைந்த பிறகு புண்ணியம் தேய்ந்ததும் மர்த்தியலோகம் மீண்டும் மனித உலகை அடைகின்றனர். மீண்டும் புண்ணியம் குறைந்த பிறகு மீண்டும் மர்த்தியலோகம் அதாவது மனித உலகை அடைகின்றனர். இவ்வாறு த்ரயீ தர்மம் வைதிக கர்மங்களை பின்பற்றியவர்கள் போகங்களில் ஆசை கொண்டவர்களாய் காமகாமாக கதாகதம் அதாவது வேதம் படிக்கிறது, வேதம் படிச்சுட்டு வேதத்தை நல்லபடியாக வேதம் ஓதும் நல்லவர்கள் இருந்து வேதத்தின் மூலமாக அதன் அடிப்படையில் யஜ்ஞங்களை வேள்விகளை செய்து அதன் மூலம் பாவம் தேய்ந்தவர்களாய் சோமபானம் செய்து பாவம் தேய்ந்தவர்களாய் புண்ணிய பலனை அனுபவிப்பதற்காக வேண்டி சொர்க்கலோகம் செல்கின்றார்கள். இந்திரலோகத்துக்கு சென்று அங்கே போக்கியங்களை அனுபவிக்கிறார்கள். சரி, இதுபோல் அந்த மாதிரி செய்யக்கூடிய அந்த யஜ்ஞங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடியவன் ஸ்ரீமன் நாராயணன் பரம்பொருள் அப்படின்றத மனசில் வாங்காமல் காமகாமாக போகங்களில் மட்டுமே ஆசை கொண்டவர்களாய் வைதிக கர்மங்களை பின்பற்றுவது போகங்களை அனுபவிப்பதற்காக மட்டும் யஜ்ஞங்களை செய்வதற்காக மட்டும் என்று மனத்தில் ஏற்றுக்கொண்டு இவ்வாறு கதாகதம் சொர்க்கத்துக்கு போகிறது, திரும்பி வருது, மறுபடியும் மனுஷ உலகத்தில் இருக்குது, திருப்பியும் மீண்டும் வருது அப்படின்றது இதையே கை கொண்டுகிறார்கள். அந்த கை கொள்வது என்ன அர்த்தம், கதாகதம் காமகாமா லபந்தே. லபந்தே என்பது அடைகிறார்கள். என்ன அடைகிறார்கள், யஜ்ஞங்களை செய்து புண்ணிய பாவங்களை தொலைத்து புண்ணியங்களை சேமித்து கொண்டு சொர்க்கம் அடைகிறார்கள். சொர்க்கம் அடைந்து அங்கே சொர்க்கம் புண்ணியம் குறைஞ்ச பிறகு மீண்டும் மனித உலகை அடைகிறார்கள். இதுவே போயிட்டு வந்துட்டே இருக்கார். எப்படி ஒரு கணத்தில் ஜலம் இழுக்கணும், ஒரு குடத்தை கட்டி விட்டுருக்கோம் அப்படின்னா அந்த கயிறு கீழே போகும்போது ஜலத்தை மொண்டுகிண்டு மேலே வருது. மேலே வந்தோடனே அந்த ஜலத்தை என்ன பண்ணுறோம், மறுபடியும் நம்ம உபயோகப்படுத்துறதுக்கு நம்ம பாத்திரத்தில் மாற்றிக்கிறோம். மறுபடியும் அந்த குடத்தில் ஜலம் குறைந்தோடனே அந்த கயிறு என்ன பண்ணுறோம், மறுபடியும் கீழே விடுறோம். இதுபோல் கணத்தில் ஜலம் இழுக்கிறதுக்கு மேலேயும் கீழையும் போயிட்டு வரா மாதிரி இந்த ஜீவன் என்ன பண்ணுறது, சொர்க்கலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் போயிட்டு வருது. மேலே வந்த குடத்திலிருந்த நீர் செலவழிந்ததும் மீண்டும் முகர்வதற்கு கீழே செல்கிறது. இதுபோல் என்ன எப்பொழுதும் அந்த ஜீவனோட புண்ணியம் குறையிறது, சொர்க்கலோகத்தில் மீண்டும் மனித லோகத்துக்கு வரோம் அப்படின்னு. சென்ற ஸ்லோகத்தில் ஒரு வார்த்தை பார்த்தோம், பூத பாபாக அப்படின்னா அதாவது சொர்க்கம் செல்வதற்கு தடையாயுள்ள பாவங்கள் எவையுண்டோ அவைகள் நீங்கியவர்களாய் இந்த யஜ்ஞம் தானம் எல்லாம் பண்ணுறோம் இல்லையா, வேள்விகளால் 3 விதமான வேதங்களை உணர்ந்து கற்றவர்கள் யஜ்ஞங்களை செய்து என்ன பண்ணுறோம், தேவேந்திர லோகத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறோம். பூத பாபாக அப்படின்னா பூத பாபா அப்படின்னா அந்த
பூத பாபான்றது சொர்க்கம் செல்வதற்கு தடையாயுள்ள பாவங்கள் எவையுண்டோ அவைகள் நீங்கியவர்களா என்று கருத்து. ஆனால் எல்லா பாவமும் நீங்கி போயிடுதுன்னு வச்சுக்கோங்க, அவர்கள் முக்தி அடைவர், மீண்டும் திரும்பி வரார். அப்போ எல்லா பாவங்களும் நீங்கி போச்சுன்னா அவர்கள் என்ன செய்யணும்? நேர பரமபதத்துக்கு போகணும், ஸ்ரீவைகுண்டத்துக்கு போகணும். ஆனால் அப்படி இல்லாமல் சொர்க்கம் போகத்துக்கு என்ன தடையாக இருக்கோ அந்த பாவத்தை மட்டும் நீக்கிக்கிறது, அதுதான் கருத்து. அப்புறம் மாம், அங்கே ஒரு வார்த்தை சொல்கிறார், மாம் திரைவித்யா மாம் அப்படின்னு. அப்படி சொல்லும்பொழுது இந்திராதி தேவர்கள், வருணன், என்ன மழை கொடுக்கக்கூடிய வர்ணன், வாயு எல்லாமே எல்லாரும் யார்? பெருமாளுடைய அங்க வடிவனன் அப்படின்றது. இந்திராதி தேவர்களை பூஜிப்பது என்னையே பூஜித்ததாகின்றது. ஆனால் இதை உணராது யஜ்ஞாதி கர்மங்கள் செய்தால், இப்போது எந்த தேவதைகளை குறித்து பூஜை செய்தாலும் அந்த பூஜை கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லி கிருஷ்ணருக்காக தான் செய்கிறோம், அது இவாளுகிட்ட தரம் அப்படின்ற அந்த ஞானத்தை வளர்த்துக்கணும். அதாவது இதை உணராது யஜ்ஞங்களை செய்பவர்கள் யஜ்ஞ கர்மங்களை செய்தால் அதனால் கர்மக்கட்டு நெகிழாமல் புண்ணியம் சம்பாதிக்கப்படுகிறது, புண்ணியந்தான் சம்பாதிக்கப்படுகிறது. ஆனால் உண்மையான பிரயாசம் ரெண்டும் ஒன்று தான். இவ்வளோ பெரிய யாகம் பண்ணுறதுக்கு பிரயாசம் ஒன்று தான். இதே மாதிரி முயற்சி செய்து தான் ஆகணும். ஆனால் அந்த முயற்சிக்கு நடுவில் இதுபோல் மனப்பான்மையில் அடிப்படை கருத்து என்ன? எந்த யஜ்ஞம் செய்தாலும் அது எல்லாவற்றுக்கும் அந்தரியாமி யார்? ஸ்ரீமன் நாராயணன் தான். அதனால் ஸ்ரீமன் நாராயணனை குறித்து தான் இந்த யாகங்களை செய்கிறோம் அப்படின்றத மனசில் முழுமையாக வாங்கிக்கணும். அதனால தத் ஏக கர்மஜிதோ லோகா க்ஷீயதே அப்படின்னு சாந்தோக்க உபனிஷத்தில் ஒரு வார்த்தை இருக்குது. அது என்னது? இது எந்த கர்மத்தை பண்ணுறாலும் லோகத்தில் கர்மஜிதோ லோகா க்ஷீயதே. அப்புறம் எம் ருஷயா த்ரயீவிதாக விதுஹு சாஹி ஸ்ரீரமிருதா சாதரம். ஸ்ரீரமிருதா சதாம். எல்லா விதமான விஷயங்களுக்கும் அமிர்தத்தை எப்படி சுவாமிக்கு அமிர்தம்னு சொன்னால் அதுவே சுவாமி தான் அமிர்தம், மிருத்திவா அதுவும் சுவாமி தான் அப்படின்னு நம்ம மனசில் வாங்குகிறோம். அதுபோல் விஷாலம் இங்கே போன்றிருக்கு, விஷாலம் ஸ்வர்கலோகம் விஷாலம். அந்த விஷாலம்ன்ற வார்த்தை பூலோகத்தை நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது மனித உலகுடன் ஒப்பிடுகையில் போக்கிய வஸ்துக்களிலும் உடலின் சக்தி, மனதின் சக்தி, ஆயுள் இவைகளிலும் தேவலோகம் அதிக விரிவுடையது. அதனால தான் நம்ம ஒரு இந்த அத்தியாயத்தோட ஸ்லோகத்தை ஆரம்பத்தில் ஒன்று சொன்னோம். நம்மளுடைய 365 நாள் அவர்களுக்கு ஒரு நாள், ஒரு ராத்திரி ஒரு பகல், ஒரு தட்சிணாயனம் ராத்திரி, உத்தராயணம் பகல் அப்படின்னு. அதுபோல் அங்கே எல்லாமே விசாலமானது. அப்படின்னா நம்மளுடைய மனித சக்தி, ஆயுள் இதை ஒப்பிடும் பொழுது விஷாலம், தேவலோகத்தில் எல்லாமே அதிக விரிவுடையது என்று இந்த ஸ்லோகத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதுக்கு இன்னும் விரிவாக வரப்போகிற ஸ்லோகத்தில் நம்ம பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹா. Thank you.